Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல கூட பின்ற ஒயர்ல வாழை மரம் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். வாழை தாரம் எப்படி பின்றதுன்னு இந்த வீடியோலயே நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல பின்னிடலாம். வாழை மரம் ஆம்லா நாட்ல போட்டுருக்கேன். நார்மல் நாட்ல போட்டோம்னாக்க இடையில கேப் தெரியும். அது ரியலா இருக்காது. அதுக்கு அப்புறம் இலையும் பாருங்க வாழை இலை மாதிரியே ஓரளவுக்கு ரியலா கொண்டு வந்திருக்கேன். வாழை மரம்னா கண்டிப்பா வாழை தாறு இருக்கணும். அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். வாழை தாரும் செஞ்சிருக்கேன் பாருங்க. நார்மல் நாட்டை மேல போட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஷேப்ஸ் எல்லாம் பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பின்ன போறது கிடையாது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த லெட்டரை விட இந்த வாழைப்பழம் வந்துட்டு கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். இந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ட்ரை பண்ண போறோம். ஒரு வாழை மரத்துக்கு மினிமம் 10 வாழை இலையாவது பின்னணும். இப்போ நான் 9 வாழை இலை பின்னி வச்சிட்டேன். 10வது வாழை இலை எப்படி பின்றதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லா வாழை இலையும் ஒரே அளவுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்துட்டு 5 வாழை இலை கொஞ்சம் சின்னதா பின்னி இருக்கேன். 5 வாழை இலை கொஞ்சம் நீளமா பின்னி இருப்பேன். இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மரத்திலேயே எல்லா வாழை இலையும் ஒரே சைஸ்ல இருக்காது இல்லையா, ஸோ இதே மாதிரி பின்னிக்கோங்க. பெரிய வாழை இலை பின்றதுக்கு 7 அடி ஒயர் தேவைப்படும். சின்ன வாழை இலை பின்றதுக்கு 5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க போதும். இப்போ நான் 5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 அடியில் ஒரு ஒயர் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ இலை எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். காம்புக்காக சின்னதாக ஒரு 1/4 அடிக்கும் பெருசாக இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ஒயரை இப்படி ஃப்ரேம் மாதிரி மடிக்கணும். இது வந்துட்டு லூப் கிடையாது, ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. சின்ன வாழை இலைனா 10 சென்டிமீட்டர் இந்த ஃப்ரேம் வச்சுக்கோங்க. பெரிய வாழை இலைக்கு 14லிருந்து 15 சென்டிமீட்டர் இந்த ஃப்ரேம் வந்துட்டு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு காம்பை விட்டுட்டு இந்த ஒயரை இது மேலே வைக்கணும். வச்சுட்டு இப்படி சுற்றணும். மறுபடியும் அதை செஞ்சு காமிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு காம்புக்காக ஒரு 1/4 அடி விட்டுட்டு இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த ஒயரை ஒரு சுற்றிக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை மறுபடியும் ஒரு சுற்றி இந்த லூப்குள்ளே இருந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த ஃப்ரேமோட வெளியே இருந்து உள்பக்கமாக எடுக்கிறேன். இப்போது ரைட் ஹேண்டில் இருக்க இல்லையா ஃப்ரேம், இதை வந்துட்டு ஒரு சுற்றி மறுபடியும் இந்த ஃப்ரேமுக்கு வெளியே இருந்து உள்பக்கமாக எடுக்கணும். இப்போ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஃப்ரேமில் இப்படி சுற்றணும். ஒரு சுற்றினதுக்கு அப்புறம் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ளே இருந்து இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரேமில் வந்துட்டு சுற்றணும். நம்ம அந்த ஃப்ரேம் மடிக்கும் போது அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி சுற்றணும். இப்போது ஃபஸ்ட்டு 2 சுற்றும் போது அகலம் கம்மியாக இருக்கும். இப்போ மேல் பக்கம் வர பாருங்கள் அகலம் கொஞ்சம் அதிகமாக வருது. இந்த மாதிரி இலைகள் எப்படி பின்றதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மெத்தடில் பூ எப்படி பின்றதுன்னும் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சுற்றணும் இல்லையா, அதை விட இப்போ சுற்றுறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள் அகலம். இந்த ஃப்ரேமில் ஒரு ரவுண்டு இப்படி சுற்றினதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல அமுக்கி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்துட்டு மாறாது. இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்றிட்டு லைட்டாக இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போது அகலம் இது வரைக்கும் போதும். இனிமேல் மேலே அந்த எண்டு வரைக்கும் இதே அகலத்தையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்றும் போது அகலம் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இங்கேருந்து மேலே வர அகலம் அதிகமாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே அகலம் வந்துட்டு கொண்டு வர வேண்டாம், இதே அளவையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒயர்லேயே ஃப்ரேம் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காகவே தனியாக கம்பி இருக்குது. அந்த கம்பி வாங்கி ஃப்ரேம் செஞ்சுட்டு இதே மெத்தடில் இலை செஞ்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ நான் இதே அளவையே மேலே எண்டு வரைக்கும் மெயின்டைன் பண்ண போகிறேன். அப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அகலம் கம்மி பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதே மெத்தட்லேயே பூக்கள் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவோட லிங்கை மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இந்த ஃப்ரேமில் இப்படி சுற்றும் போது ஆல்ரெடி நம்ம சுற்றி இருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, அந்த ஃப்ரேமும் வந்துட்டு தெரியக்கூடாது, அந்த மாதிரி சுற்றணும். ஃபஸ்ட்டு இலை பின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த இலை பின்னும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ மேலே ஒரே அந்த அளவு வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ரேமை ரொம்ப டைட்டாக இறுக்கி சுற்றக்கூடாது, அப்படியே கொஞ்சம் லூஸ் விட்டு சுற்றணும். ஓகேவா? லூப்பு கொஞ்சம் பெருசாக வச்சிட்டிங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் எப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா லூப் வந்துட்டு சின்னதாயிரும். சப்போஸ் மேலே லூப் சின்னதாக இருக்குன்னா கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக பிடிச்சி இழுத்திங்கன்னா லூப் வந்துட்டு பெருசாயிரும். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக வரணும்.
ஒயர் கம்மியாக இருக்குது, ஃப்ரேம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. மறுபடியும் பாருங்கள், ஃப்ரேமை சின்னது பண்ண போகிறேன். இப்போ ஒயர் கம்மியாக தான் இருக்குது, ஃப்ரேம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் கீழே காம்பு இருக்குது இல்லையா, அந்த காம்பை பிடிச்சி இழுத்தோன்னா மேலே ஃப்ரேம் நமக்கு சின்னதாயிரும். இப்போ மேல் பக்கம் ஃப்ரேமை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சுற்றிக்கோங்க. அகலம் வந்துட்டு கம்மியாக வரும். இப்போ இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள். கடைசியில் இந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இந்த ஒயரை சைடில் இப்படி சொருகி விடணும். அந்த இலையோட பாதி வரைக்குமாவது சொருகி விடணும், அப்போ தான் இலை பிரிஞ்சு வராது. கம்பியில் ஃப்ரேம் செஞ்சு இந்த வாழை இலை எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். வரலட்சுமி பூஜைக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. கலசத்தில் 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி வாழை மரம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்னொரு வாழை மரம் எனக்கே தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு இலை செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா இலையும் பின்னிக்கோங்க. 5 அடி எடுத்திங்கன்னா இந்த அளவு தான் இலை நமக்கு வரும். 7 அடி எடுத்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக வரும். எல்லா இலைகளையும் ஒரே அளவில் பின்னாதீங்க. 7 அடியில் 5 ஒயர் எடுத்து 5 இலை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பின்னிக்கோங்க. 5 இலை கொஞ்சம் இப்போ நான் பின்னி காமிச்ச மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ வாழை இலை பின்னியாச்சு. அடுத்து வாழை மரம் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். வாழை மரம் ஃபுல்லாகவே ஆம்லா நாட்டில் தான் போட போகிறோம். ஆம்லா நாட்டில் லேயராக நம்ம பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பின்ன போகிறோம். இந்த வாழை மரம் பின்னுறதுக்கு 4 ஒயர், ஒரு ஒயரும் 9 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த 9 அடி ஒயரை நான் மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 அடியில் 4 ஒயர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பார்பிக்யூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த பார்பிக்யூ ஸ்டிக் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். 2 ரீசனுக்காக இந்த பார்பிக்யூ ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னாக்கா அந்த மரம் ஸ்ட்ரிப்பாக நிற்கிறதுக்காகவும், 2வது ரீசன் வந்துட்டு அந்த மரத்தோட அகலம் கொஞ்சம் தடிமனாக வரணும் அப்படின்றதுக்காகவும் எடுத்திருக்கேன். 4 ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஒயர் வச்சுருக்கேன். 2வது ஒயரை இப்படி போடுறேன். ஃபர்ஸ்ட் 2 லூப் வந்துட்டு மேலே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கணும். அப்புறம் 3வது ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி போடணும். 3 லூப் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போது அடுத்து 4வது ஒயரை இந்த 3 லூப்பையும் சேர்த்தா மாதிரி இப்படி போடணும். இந்த 4வது லூப் வந்துட்டு டைட்டாக வச்சுக்கோங்க. 3 லூப் மட்டும்தான் நமக்கு வேணும். 4 ஒயரும் ஒன்றோட ஒன்று கலந்துராமல் தனித்தனியாக வச்சுக்கோங்க. 4 ஒயரும் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர், இது ஃபோர்த் ஒயர். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அடுத்து 2வது ஒயர் இப்படி பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து 3வது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் 2 லூப்பில் போடணும். இப்போ கடைசியாக 4வது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயர், இதை எடுத்து 3 லூப்லேயும் போடணும். இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போடுங்க. இதுதான் 4 ஒயர் ஆம்லா நாட். 4 ஒயரில் ஆம்லா நாட் குடைகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. ஆம்லா நாட் பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த ஆம்லா நாட்டில் மொத்தம் 8 ஒயர் போகும். 8 ஒயரும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆம்லா நாட்டுக்கு மேலேயே இன்னொரு ஆம்லா நாட் போட போகிறோம். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 3 ஒயரில் ஒரு ஆம்லா நாட்டு மேலே இன்னொரு ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 4 ஒயர் ஆம்லா நாட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த ஒயரை வந்துட்டு இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே படுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் 2வது ஒயரை அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே படுற மாதிரி மடிக்கணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 3வது ஒயரையும் இதே மாதிரி மடிக்கணும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே படுற மாதிரி மடிக்கணும். 4 ஒயரையும் இதே மாதிரி மடிக்கணும். இப்போ 4வது ஒயரை மடிக்கிறேன் பாருங்கள். இந்த 4 ஒயர் ஒன்றோட ஒன்று கலைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஒரு ஒயர் கூட மாறிடக்கூடாது. 4 ஒயரையும் தனித்தனியாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ 4 ஒயரை மடித்தாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஆம்லா நாட்டில் இருக்கும். இதை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் 2வது ஒயர் எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 3வது ஒயர் ஆம்லா நாட்டில் இருக்கும். இதை எடுத்து 2 லூப்பில் போடணும்.
இப்போ கடைசியாக 4வது ஒயர் ஆம்லா நாட்டில் இருக்கும் இந்த ஒயர் எடுத்து 3 லூப்லேயும் போடணும். இது 4 ஒயரில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஒரு 2 நாட் போடும்போது இது நல்லா வராது, நார்மல் நாட் பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்துட்டு இந்த மரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நார்மல் நாட்டில் போட்டிருந்தா கூட மரம் இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்காது ரியலாக. 3வது ஆம்லா நாட் போடும்போது இந்த மாதிரி பார்பிக்யூ ஸ்டிக்கை வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பார்பிக்யூ ஸ்டிக்கை வச்சுட்டு இது மேலே நாட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சிட்டேன். இப்போ 2வது ஒயரையும் மடிக்கிறேன். இதுக்கு நேர் ஆப்போசிட் ஒயர் மேலே படுற மாதிரி மடிக்கணும். அடுத்து 3வது ஒயரையும் மடிச்சிட்டேன். 4வது ஒயரையும் மடிச்சிட்டேன். 4 ஒயரும் ஒன்றோட ஒன்று கலைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இப்படி மேலே வைக்கணும். 2வது ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 3வது ஒயர் எடுத்து 2 லூப்பில் போடணும். அடுத்து 4வது ஒயர் எடுத்து 3 லூப்லேயும் போடணும். அந்த லூப் இருக்கிறதே கண்ணுக்கு தெரியல பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆம்லா நாட் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அதனால தான் சொன்னேன் 3 ஒயர் ஆம்லா நாட்டில் இந்த மாதிரி லேயர்லாம் எப்படி போடுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 4 ஒயரில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள்லாம் பின்னிருக்கீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். 5 ஒயரில் இந்த மாதிரி மரம் பின்னிங்கன்னா இன்னும் தடிமனாக இருக்கும். ஆனால் அந்த நாட் வந்துட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது அடுத்த நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயர் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் மடிக்கணும். 2வது ஒயரையும் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் மடிக்கணும். 3வது ஒயரையும் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் மடிக்கணும். 4வது ஒயரையும் இப்படி நேர் ஆப்போசிட்டில் மடிக்கணும். 4 ஒயரை மடிச்சுட்டு இந்த 4 ஒயரையும் ஒன்றோட ஒன்று கலைஞ்சிராமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். 2வது ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து 3வது ஒயர் பாருங்கள், எனக்கே எதுன்னு தெரியல, ஏன்னா கலைஞ்சிருச்சு. ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தாலும் கலைஞ்சிரும். 3வது ஒயர் எடுத்து 2 லூப்பில் போடுறேன். அடுத்து 4வது ஒயர் எடுத்து 3 லூப்பில் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இதுக்கு மேலே ஆம்லா நாட் போடணும். இன்னும் ஒரு முறை இந்த ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு காமிச்சிடுறேன் பாருங்கள். இந்த நாட்டை ரொம்பவும் இழுத்து டைட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாகவே விட்டுட்டு போடுங்க. ஏன்னாக்கா இது மரம் தான். கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா அந்த மரம் இன்னும் கொஞ்சம் தடிமனாக வரும். ரொம்ப டைட் பண்ணிவிட்டிங்கன்னா மெலிசாயிரும். இப்போது மறுபடியும் இன்னொரு நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி அடுத்த நாட் போட்டுக்கோங்க. இத்தனை நாட் போட்டதை விட இந்த நாட் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி மேலே அடுத்த நாட் போட்டுக்கோங்க. அந்த பார்பிக்யூ ஸ்டிக் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி மரம் ஃபுல்லாக பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது மரம் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இவ்வளோ கேப் விட்டுருக்கேன். இது ஏன்னாக்கா இந்த இடத்துல நம்ம இந்த புஷ் வந்துட்டு வைக்க போகிறோம். இந்த பிளாஸ்டிக் புஷை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு மரம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆப்போசிட்டில் மடித்து சொருக்கி விட போகிறோம். பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி கடைசி நாட் போடணும். அப்போ தான் இந்த ஒயரை ஆப்போசிட்டில் இப்படி மடித்து நம்மளால் சொருக்க முடியும். மொத்தம் 8 ஒயர் போகும் இந்த ஆம்லா நாட்டில். 8 ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரையும் சொருகிட்டு டைட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக 8 ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முறை டைட் பண்ணிவிட்டு எல்லா ஒயரையும் சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ 8வது ஒயரை மடித்து சொருக்கிக்கிறேன். இப்போ 8 ஒயரையும் சொருகியாச்சு. சொருகிட்டு நல்லா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு எல்லா ஒயரையும் சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. நல்லா இழுத்து டைட் பண்ணணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. எப்படியும் இதை வந்துட்டு கம் போட்டு நம்ம ஒட்டி விட தான் போகிறோம்.
இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இந்த மரம் வந்துட்டு எந்த கிரிப்பும் இல்லாமல் அழகாக நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் புஷ் வேணும். இந்த புஷ்ஷை விட இந்த ஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இதை க்ளூ கன் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இதை கடைசியில் ஒட்டிக்கலாம். வாழை மரம் பின்னியாச்சு, இலைகள் பின்னியாச்சு. இதை ஒரு வாழை மரமாக எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழை மரம் ஆம்லா நாட்டில் போட்டதுனால பாருங்கள், இந்த இலையை சொருகி விடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மரத்துலேயே இந்த இலையை வந்துட்டு நீங்கள் சொருகி விட்டுக்கலாம். இந்த வாழை இலையெல்லாம் எந்த இடத்துல சொருகி விட்டால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஈஸியாக சொருகி விட்டுக்கோங்க. ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்னாக்கா எல்லா இலையும் சொருகி முடிச்சுட்டு கடைசியாக க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. B7000 க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த வாழை மரத்தை ஆம்லா நாட்டில் போடுறதுக்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னாக்கா, இது ஒரு நெஜ மரம் மாதிரியே இருக்கும். நார்மல் நாட்டில் போட்டிருந்தோன்னா அதில் கேப் தெரியும், அந்தளவுக்கு ஃபினிஷிங் கண்டிப்பாக நீட்டாக இருக்காது. ஆம்லா நாட்டில் போட்டதுனால சுத்தமாக கேப்பே இல்லாமல் ஒரு ரியல் வாழை மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. 2வது ரீசன் வந்துட்டு இந்த மாதிரி இலைகளை ஈஸியாக நம்மளால் சொருகி விட முடியும். நார்மல் நாட்டில் பின்னி இருந்தோன்னா சொருகி விட்டுருக்க முடியாது. சொருகி விட்டாலும் அது வெளியே தெரியும். நார்மல் நாட்டில் போட்டு இந்த இலையெல்லாம் க்ளூ வச்சு தான் நம்ம ஒட்டி விடுற மாதிரி வரும். க்ளூ வச்சு ஒட்டி விட்டோம்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது பிரிஞ்சு வரதுக்கான சான்ஸும் இருக்குது. இந்த வாழை மரம் பின்னுறதுக்கு ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் ஹாஃப் ரோல் தான் ஒயர் தேவைப்படும். வாழைப்பழம் பின்னுறதுக்கு கொஞ்சம் ஒயர் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் ஒரு ஹாஃப் ரோலில் இந்த அழகான வாழை மரம் பின்னி 200லேருந்து 300 ரூபா வரைக்கும் உங்களால் சேல் பண்ண முடியும். வரலட்சுமி பூஜைக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அதுக்கு அடுத்த மாதம் நவராத்திரி சீசன் வந்துடும். ஸோ நவராத்திரிக்கு கண்டிப்பாக வந்துட்டு இது நல்லா சேல் ஆகும். ஒரு ரோலில் 2 வாழை மரம் பின்னி 500லேருந்து 600 ரூபா வரைக்கும் உங்களால் சேல் பண்ணிக்க முடியும். ஒரு ரோலில் ஒரு கூட நீங்கள் பின்னிங்கன்னா 100 ரூபா இல்லை 150 ரூபாய்க்கே சேல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நம்மளோட சேனலில் நிறைய இருக்குது, பாருங்கள். நம்மளோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. இப்போ 3 இலையை மரத்தில் எப்படி ஒட்ட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா இலையையும் மரத்தில் வந்துட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல இலை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி இலைகளை செட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 இன்ச்சு ஒயரையாவது இந்த மரத்துக்குள்ளே சொருகி விடணும். ஸ்ட்ரெயிட்டாக கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு சொருகி விட்டுக்கோங்க. அப்படி ஆப்போசிட்டில் மேல் பக்கம் பார்த்தா மாதிரி சொருகி விட்டுட்டிங்கனாக்கா எப்போவுமே இந்த இலை வந்துட்டு மரத்துலேருந்து கழண்டு வராது. இதே மாதிரி எல்லா இலைகளையும் மரத்தில் ஒட்ட வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 இலைகளையும் மரத்தில் இந்த மாதிரி அழகாக ஒட்ட வச்சுட்டேன். ஒரு பார்க்குறதுக்கு ரியல் வாழை மரம் மாதிரியே இருக்குது இல்லையா? இது இன்னும் ரியலாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழைப்பழம் வைக்கணும். ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சு இதை நம்ம க்ளூ வச்சு ஒட்டி ஒரு வாழைத்தாராக மாற்ற போகிறோம். இந்த வாழைப்பழம் செய்யறதுக்கு 1.25 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 1.25 அடி அளந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ண ஒயரை சரி சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்போது எந்த அளவுக்கு நம்ம மடித்தோமோ அதே அளவுக்கு இன்னொரு ஒயரை இப்படி அளந்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், 1.25 அடி கட் பண்ணோம் இல்லையா, அதை சரி சமமாக மடித்து அதே அளவுக்கு ஒயரை இப்படி அளந்துக்கோங்க. அளந்துட்டு இங்கேருந்து ஒரு 1/4 அடிக்கும் கம்மியாக விட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 அடி எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த 3 ஒயரில் தான் இந்த பனானா பின்ன போகிறோம். 1/4 அடி ஒயரை உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜாஸ்மின் நாட் மல்லிகைப்பூ முடிச்சு போட போகிறோம். ஜாஸ்மின் நாட் போடுறதுக்கு இந்த திருமண ஒயர் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கணும். ஸோ 2 ஒயரையும் திருமண ஒயர் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இது திருமண ஒயர் லெஃப்ட் சைடு இருக்கும். இதை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து 2வது ஒயர் திருமண ஒயர் வந்துட்டு இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். இதை எடுத்து 2 லூப்லேயும் போடுங்க. ஃபர்ஸ்ட் லூப்லேயும் போடணும், இந்த செகண்ட் லூப்லேயும் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஜாஸ்மின் நாட். வாழைப்பழத்தோட கார்னர் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதனால ஜாஸ்மின் நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 3 ஒயரும் ஒரே அளவில் இருக்கணும். நார்மல் நாட் லேயராக போட்டு கீ செயின் ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்கும். இன்றைக்கி நம்ம 3 ஒயர் வச்சு இந்த பனானா எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரில் இதே மெத்தடில் கீ செயின்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இது இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு 3 ஒயர் லாங்காக இருக்கு இல்லையா, அதில் மட்டும் இப்போ நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. இந்த 2 ஒயருக்கு நடுவில் இந்த ஒயர் இருக்கணும். 2வது ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிங்க. 3வது ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இப்போ நாட் டைட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு நாட் வந்திருக்கும் பாருங்கள். ஒரு நாட் போட்டுட்டு இந்த குட்டி ஒயர் இருக்கு இல்லையா, இதை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இதுக்கு மேலே அடுத்த நாட் போடலாம். இந்த சின்ன ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். 3 ஒயரில் மட்டும்தான் இப்போ நம்ம பின்ன போகிறோம். இதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் மடிக்கணும். 2வது ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். 3வது ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நார்மல் நாட்டில் போடுறத விடவும் இது ரொம்ப ஈஸி. நார்மல் நாட்டில் ஓரளவுக்கு தடிமனாக இருக்கும், அதை விட இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். இப்போ அடுத்த நாட் போடுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒயரை ஆப்போசிட்டில் மடிங்க. 2வது ஒயரையும் ஆப்போசிட்டில் மடிங்க. 3வது ஒயரை இந்த லூப்பில் போடுங்க. அவ்வளோதான். ஒரு நார்மல் நாட்டை லேயராக போட்டு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அந்த மெத்தடில் இதை வாழைப்பழம் பின்னி இருந்தாலும் கொஞ்சம் தடிமனாக வந்திருக்கும். அது ரியல் வாழைப்பழம் மாதிரி இருக்காது. ஸோ இந்த மெத்தடில் 3 ஒயர் மட்டும் வச்சு இப்போ லேயராக போட்டதுனால அது ஓரளவுக்கு ரியல் வாழைப்பழம் மாதிரி இருக்குது. நல்லா மெல்லிசாவே வந்திருக்கு. வாழைப்பழம் மெலிசா வரணும், எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, 3 ஒயரில் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ண ரொம்ப நல்லாவே வந்துச்சு. இனி அடுத்த வீடியோஸில் இந்த ட்ரையாங்கிள் நாட்டில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் நாட்லேயே வந்துட்டு அந்த கார்னர் டேர்னிங் நாட் போடுவோம் இல்லையா, அது ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நார்மல் நாட்டில் நம்ம எப்படி டேர்னிங் நாட் போடுவோம் ஆல்பபெட் லெட்டர்ஸ் பின்னும்போது, அதே மாதிரியே இதுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த மாற்றமும் இல்லை. ஜாஸ்மின் நாட் போட்டதுனால பாருங்கள், ரியலாக வாழைப்பழம் எப்படி வளைஞ்சி வருமோ அதே மாதிரி வளைஞ்சி வந்திருக்கு. என்னோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லா விதமான மாடல் கூடைகளுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒயர் கூடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை எப்படி பின்னுறதுன்னு முதல் முறையாக நம்மளோட சேனலில் தான் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் எல்லா விதமான பறவைகளையும் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ இருக்குது பாருங்கள். இப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ரியல் வாழைப்பழம் மாதிரி பின்னி முடிச்சாச்சு. கடைசி நாட் வந்துட்டு அந்த ஒயர் பள்ளமான பக்கம் இருக்கு இல்லையா, ஒயரோட ரிவர்ஸ் சைடு அது மேல் பக்கம் வரா மாதிரி இருக்கணும். கடைசி நாட் அந்த மாதிரி இருந்தால் தான் ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து நம்மளால் சொருக முடியும். இந்த மாதிரி லேயராக ஆம்லா நாட்டில் போட்டாலும் சரி, நார்மல் நாட்டில் போட்டாலும் சரி, பிஸ்கெட் நாட்டில் போட்டாலும் சரி, இந்த ட்ரையாங்கிள் நாட்டில் போட்டாலும் சரி, அந்த கடைசி நாட்டை வந்துட்டு பள்ளமான பக்கம் அந்த ரிவர்ஸ் சைடு மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயரை வந்துட்டு ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விடணும். என்னோட எல்லா வீடியோலையும் இதுதான் நான் சொல்லியிருப்பேன். இந்த பள்ளமான பக்கம் ரைட் சைடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மடித்து நம்மளால் சொருக முடியாது. இப்போது இந்த ஒயர்ஸை நல்லா டைட் பண்ணணும். நான் கட்டிங் பிளேட் வச்சு டைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒயர் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, கை வழுக்குது. கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு கட் பண்ணிட்டாலும் பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ரியல் வாழைப்பழம் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால இந்த ஜாஸ்மின் நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள், அதில் நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சுக்கோங்க. வாழைப்பழம் பின்னியாச்சு. இது எப்படி வாழை தாராக மாற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். க்ரீன் கலர் ஒயரில் இந்த வாழைப்பழத்தெல்லாம் ஒன்றா வச்சு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அது செட் ஆகலை. ஸோ 2 ஒயர் உருட்டு கைப்பிடி மாதிரி பின்னி அதில் ஓட்டலான்னு பார்த்தா அதுவும் செட் ஆகலை. இதுக்கு இந்த பார்பிக்யூ ஸ்டிக் தான் கரெக்டுன்னு இந்த பார்பிக்யூ ஸ்டிக்லேயே இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டேன். இதுக்கு கண்டிப்பாக ஒரு பார்பிக்யூ ஸ்டிக்கு, அதுக்கப்புறமா க்ளூ கன்னும் வேணும். க்ளூ கன்னை ஒரு அரை மணி நேரம் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் போட்டு ஹீட் பண்ணாலும் அந்த ஸ்டிக்கு மெல்ட் ஆகி வெளியே வரும். இருந்தாலும் அது சரியாக ஒட்டாது. அரை மணி நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது நல்லா ஒட்டும். இந்த க்ளூ கன் எங்கே வாங்கினேன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்குறீங்க. இது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேஷ்னரியில் இது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஃபேன்சி ஸ்டோர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு கிடைக்கலனாக்கா மீஷோவில் இந்த க்ளூ கன்னும் இருக்குது, க்ளூ ஸ்டிக்கும் இருக்குது. இப்போ இந்த ஸ்டிக்கில் 3 வாழைப்பழம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒட்டியாச்சு. இதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே இன்னொரு லேயர் அந்த வாழைப்பழத்தெல்லாம் ஒட்டி விடுறேன். ரொம்ப ஹீட் பண்ணதுனால இது கையில் பட்டுச்சுனாக்கா சூடும், பார்த்து ஒட்டி விடுங்க.
இப்போது ரெண்டாவது வந்துட்டு 4 வாழைப்பழம் ஓட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு ரவுண்டு வாழைப்பழம் ஓட்டணும் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டுறேன் பாருங்கள். இது ஆடாமல் இருக்கிறதுக்கு, அப்போ தான் கழண்டு விழாது. ஆம்லா நாட்டை லேயராக போட்டு இந்த கலர் பென்சில் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இதை கீ செயினாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயின் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த பென்சில் ஹூக் வச்சுருக்கோம் இல்லையா, இதே மெத்தடில் க்ரீன் கலரில் இதுக்கு காம்பு மாதிரி வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த மாதிரி வச்சதுனால வாழைப்பழம் கொஞ்சம் தடிமனாக வந்ததுனால அந்த பிளானை வந்துட்டு நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி வாழைத்தார் மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு வாழைப்பழம் கீ செயின் எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. 3வது லேயர் வாழைப்பழம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வாழைப்பழத்தை ஸ்டிக்லேயும் ஓட்டணும், இதுக்கு முன்னாடி நம்ம 2வது லேயர் ஒட்டியிருந்தோம் இல்லையா வாழைப்பழம், அதுலேயும் ஓட்டணும். அப்போ தான் அந்த வாழைப்பழம் வந்துட்டு கழண்டு விழாது. இந்த க்ளூ கனை வச்சு ஒட்டிட்டு எடுக்கும்போது நூல் மாதிரி வரும். அந்த நூல் மாதிரி வரதை எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாழைத்தார் வந்துட்டு நம்ம பின்னுறோம், அதனால் கொஞ்சம் சிம்பிள் மெத்தடில் பின்னிருக்கேன். ஃப்யூச்சரில் இதை விட பெட்டராக வந்துட்டு ஒரு ரியலாக இருக்கிற மாதிரி வாழைத்தார் பின்னி காமிக்கிறேன். இப்போ சிம்பிள் மெத்தடில் வாழைத்தார் ரெடி பண்ணிட்டோம். இது காயிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. இப்போ அடுத்து இந்த பிளாஸ்டிக் புஷ்ஷில் மரத்தை ஒட்ட போகிறோம். இந்த பிளாஸ்டிக் புஷ்ஷில் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஹோல்குள்ளே அந்த எண்டு வரைக்கும் க்ளூ வந்துட்டு போகணும். இப்போ இந்த மரத்தை இதுக்குள்ளே இப்படி சொருகிடலாம். சொருகிட்டு அடியிலையும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மரத்துக்கும் பிளாஸ்டிக் புஷ்ஷுக்கும் இடையில கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இந்த பிளாஸ்டிக் புஷ் எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் கிடைக்கும். நம்ம சேரு, டீபாய், டேபிள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு புஷ்ஷு வைப்போம் பாருங்கள், அதே புஷ்ஷு தான் இது. வாழை மரத்தை எந்த கிரிப்புமே இல்லாமல் நிற்க வைக்கிறதுக்கு இது ஒன்று தான் ஆப்ஷன். சூப்பராக வந்துட்டு நிற்கிது, நல்லா வெயிட் தாங்குது. ஏன்னா இந்த புஷ்ஷே நல்லா வெயிட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் இந்த புஷ் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். வாழை மரமும் ரெடி பண்ணியாச்சு, வாழைத்தாரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த வாழை மரத்தில் வாழைத்தார் எந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சொருகி விட்டுருங்க. இந்த ஸ்டிக்கை சின்னதாக வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டிட்டு இந்த மரத்துலேயே சொருகி விடுறேன். வாழைத்தார் கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி சொருகி விடணும். முடிஞ்ச அளவுக்கு சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இதையும் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம வரலட்சுமி பூஜைக்காகவும் நவராத்திரிக்காகவும் அழகான வாழை மரம் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வாழை மரம் பின்னி சேல் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலிமா நீங்கள் ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜில் இருக்கிற இந்த வாழை மர இமேஜஸை உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோலையும் கண்டிப்பாக ஒரு நியூ ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.